ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வார லஞ்ச் மெனு கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கும், குயிக்காவும் ரெடி பண்ணிடலாம். ஆனா கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இன்னைக்கான மெனுவில் ஃபர்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ், கொஞ்சமா கருப்பு கொண்ட கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை அலசி எடுத்து குக்கர்லயும் மாத்தி கடலை வேகிற அளவுக்கு தண்ணியும் உப்பு செத்து குக்கரை மூடி வேக வைக்கேன். 4 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி இருக்கிற கடலையை வடிச்சு ஆற விட்டுறதேன். இங்க சோறுக்கு வச்ச தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு அலசி வச்சிருக்கிற அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா வேக விடுதேன். இந்த டைம் வாங்கியிருக்க அரிசி சீக்கிரமாவே வெந்துருது. வெந்த சோறை வடிச்சும் விட்டுட்டேன். இன்னைக்கு குழம்புக்காக சொரைக்காய் எடுத்திருக்கேன். சொரைக்காவை பருப்பு போட்டு வச்சா பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. சொரைக்காவை நல்லா தோலை நீக்கிட்டு கழுகிட்டு பொடிசா கட் பண்ணி வைக்கேன். இதை வேக வைக்கிறதுக்காக குக்கர்ல கொஞ்சமா துவரம் பருப்பை அலசி எடுத்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் உள்ள சேர்த்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற சொரைக்காய், மஞ்சப்பொடி, காயப்பொடியும் உள்ள சேர்த்து குக்கர் மூடி வேக விடுதேன். இது வேகிறதுக்குள்ள தேங்காய், சின்ன துண்டு புளி, கொஞ்சமா சீரகத்தை ஒண்ணு பாதியமா அரைச்சு வைக்கேன். 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடிச்சு வச்ச மசாலா, தேவைக்கு உப்பு, கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து எண்ணெயில கடுகு வத்தல் தாளிச்சு உள்ள சேர்த்துருதேன். இது அப்படியே அடுப்புல வச்சு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிருந்தேன். குழம்பு ரெடி. அடிச்சு வச்ச சோறுல இருந்து தேவையான அளவு சோறையும் எடுத்து அதை லைட்டா மிக்ஸ் பண்ணி மசிச்சும் விட்டு கொஞ்சமா குழம்பையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுல உரவத்தி வச்சிருந்த தயிரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தேன். பருப்பு குழம்பும் தயிரும் காம்போவே நல்லா இருக்கும். இதுல சொரைக்காவும் சேர்ந்திருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு இது கூட தொட்டுக்கிறதுக்கு வீட்டுல செஞ்ச மீன் ஊறுகாய் இருந்து அதையும் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு துவையல் இருந்தா நல்லா இருக்கும். அதுலயும் இந்த மல்லி துவையல் சூப்பர் காம்பினேஷன். கொஞ்சமா மல்லிய வெறும் பாத்திரத்துல சேர்த்து நல்ல மணவர வறுத்துட்டு மாத்தி வச்சுட்டு பூண்டு வத்தலையும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறினதும் தேவையான அளவு தேங்காவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் சூடு ஏறின பிறகு மாத்தி வச்சு கொஞ்சம் ஆற விட்டு இது கூட புளி, கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு துவையலா அரைச்சு எடுத்துருந்தேன். இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை. இது கூட தொட்டுக்கிறதுக்கு நேற்று வீட்டுல வச்ச லெஃப்ட் ஓவர் குழம்புகள் இருந்து அதை வச்சுதான் இன்னைக்கு தோசையும் ரெடி பண்ண போறேன். பிள்ளைங்களுக்கு சுட சுட தோசையும் செஞ்சு கொடுத்துட்டு இது கூடவே குடிக்கிற சோட்டுல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாட்டு சக்கரை பாலும் போட்டு பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டேன். பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்குள்ளேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் குட்டிஸோட லஞ்ச் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். மீன் ஊறுகாய் ரெசிபி இந்த வார லாங் வீடியோல உங்க கூடயும் ஷேர் பண்றேன். இந்த புது லஞ்ச் பாக்ஸோட டீடைலையும் அது கூடவே ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.